அதை விட உங்களுக்கு ஒண்ணு காட்டட்டா? கட்ட போறீங்க? வறுத்து சாப்பிடலாம் அப்படிலாம் சொன்னாங்க. முக்கியமா எனக்கு இதெல்லாம் ட்ரீம்ங்க. கொத்து கொத்தா இருக்கு. கத்திரிக்காவா காய்ச்சி தொங்குகிறது. காய்ச்சி தொங்கிக்கிட்டு இருக்கு. மூஞ்சில வந்து ஒரு எறும்பு மாதிரி ஏதோ ஒரு பூச்சி பறந்து. ஐயோ ஜி, இங்க செருப்பு சவப்பு எறும்பு. ஐயோ ஐயோ. நம்ம ஒண்ணு நினைச்சா தெய்வம் ஒண்ணு நினைக்கும்னு சொல்லுவாங்க. அதுவும் அதுக்கு அடுத்தது மனம் இருந்தால் மார்க்கம் உண்டுன்னு சொல்லுவாங்க. இதுவும் இந்த ரெண்டு பழமொழியும் என் லைஃப்ல இருக்கு. ஆனா இல்லன்ற மாதிரி இருக்கு. எப்படியாவது ஜிம்முக்கு போய் இன்னும் கொஞ்சம் ஆக்டிவா ஆயிடணும், எனக்கு ஏன் இப்ப சோர்ந்து உட்காரு, ஏன் உடம்பு முடியல அப்படின்ற மாதிரி யோசிக்கிறேன். அட்லீஸ்ட் மூவ் அவுட் கார்த்திக், அட்லீஸ்ட் வாக்கிங் ஆவது பண்ணு அப்படின்னு வாக்கிங் பண்ண ஆரம்பிச்சேன். அப்படியே ஜிம்க்கு போய் ஜாயின் பண்ணலாம்னு எல்லாம் விசாரிச்சு வைக்கும் போது ஹெல்த் முடியாம போயிட்டு இதனாலதான் இத்தனை நாள் டல்லாவும் வெயிட் இன்க்ரீஸ் ஆறதும் நடந்துட்டே இருந்திருக்குன்னு எனக்கு புரிஞ்சுது. டாக்டர் இப்ப வந்து ஒர்க் அவுட் எல்லாம் பண்ணாதீங்க, ஹெவி ஒர்க் அவுட்ஸ் பண்ணாதீங்க, ஃபர்ஸ்ட் ட்ரீட்மெண்ட் ஸ்டார்ட் பண்ணுங்கன்னு சொல்லிட்டாரு. பட் ஹெல்தி லைஃப் ஸ்டைலுக்கு மாறதுக்கு ட்ரை பண்ணி கொஞ்சம் கொஞ்சமா பண்ணிட்டு இருக்கேன். இதத்தான் நம்ம ஒண்ணு நினைச்சா தெய்வம் ஒண்ணு நினைக்கும்னு சொன்னேன் இல்லையா, அதுதான் இது. மனசு இருந்தா மார்க்கம் உண்டுன்னு சொன்னேன் இல்லையா, அது எனக்கு நடக்கல. என் மனசு சொல்லுது, ஆனா என் உடம்பு ஒத்துழைக்கல. ஃபர்ஸ்ட் உங்க ஹெல்த்தை சரி பண்ணுங்க, அப்புறம் ஒர்க் அவுட் எல்லாம் பண்ணிக்கலாம், வெயிட் குறைச்சிக்கலாம் டாக்டர் சொல்லியிருக்காரு. காலையில பிரேக்ஃபாஸ்ட்டுக்கு வரகரிசி மிளகு பொங்கல், தேங்காய் சட்னி, உளுந்து வடை பண்ணிருந்தேன். ஒரு முக்கியமான போன் வந்துச்சு, உடனே நாங்க கிளம்பிட்டோம். எங்கன்னு பாத்தீங்கன்னா ஃப்ரெண்ட்ஸ் காலையில வாக்கிங் போனது பாத்திருப்பீங்க. அதுக்கப்புறம் பிரேக்ஃபாஸ்ட் சாப்பிட்டோம். பிரேக்ஃபாஸ்ட் வந்து இன்னைக்கு என்ன சாப்பிட்டோம் அதை காமிச்சனே நானு. வரகரிசி பொங்கல், மிளகு பொங்கல். ஃப்ரைடேனால நாங்க அதான் செய்வோம். ஃப்ரைடே காலங்கத்துல மங்களகரமா விளக்கேத்தி சாமி கும்பிட்ற கார்த்தி தான் பாத்திருக்கீங்க. பட் இன்னும் நான் குளிக்கவே இல்லை. ஏன்னா காலையில நம்ம வீட்டுக்கு கார்பெண்டர் வந்தாங்க. எதுக்காகன்னு பாத்தீங்கன்னா வீட்டை பூட்டியாச்சு. இங்க வந்து பாத்தீங்கன்னா பீப் ஹோல் இருக்குல்ல, அது பேர் பீப் ஹோல்னு சொல்லுவாங்க. இந்த லென்ஸ் வைப்போம்ல, உள்ள இருந்து கதவு தட்டினா யார் வராங்கன்னு பாக்குறதுக்கு. அதை வாங்கி இந்த வீடு கதவு வாங்கினது அது வைக்காமையே இருந்துச்சு. கார்பெண்டர் வரேன்னு வரல. இந்த ஒரு வேலைக்காக வர முடியல. இன்னைக்கு வந்தா சரி ஈவினிங் சாமி கும்பிட்டுக்கலாம் அப்படின்னு சொல்லி நாங்க கிளம்பி வந்துட்டோம். அதோட சேர்த்து இங்க இந்த இடத்துல வந்து பாத்தீங்கன்னா இங்க இந்த பில்டிங் எலும்ப ஃப்ரண்ட்ல ஃபுல்லா சுத்தி நம்ம எல்லா இடத்துலயும் வச்சிருக்கோம். பட் இங்க இந்த பில்டிங் வச்சுக்கிறோம், சிசிடிவி கேமராஸ் வச்சிருக்கோம். இந்த பில்டிங் வந்ததுனால சில இடத்துல வந்து பாத்தீங்கன்னா அது சொல்லுவாங்களே, அது என்ன சொல்லுவாங்க, இந்த பாயிண்ட்னு சொல்லுவாங்க, ஹிடன் பாயிண்ட் மாதிரி. ஐயோ அது வார்த்தை வரல, ஞாபகம் வந்துச்சுன்னா கமெண்ட்ஸ்ல சொல்லுங்க. இது வரைக்கும் நிக்குதுன்னு எனக்கு வர மாட்டாங்க. சரி, அது அந்த பாயிண்ட். இது இங்க மட்டும் வந்து பாத்தீங்கன்னா கவர் ஆகாம இருந்தது. ஏன்னா நாங்க இங்க ரூஃபும் போட்டுட்டோம். அங்க மேல இருந்து இந்த சைடும் இல்ல, ஷீட் போட்டதுனால அங்க இருந்து நம்மளால பார்க்க முடியும். இந்த ஷீட்டுக்குள்ளர இந்த இடத்துல என்ன நடக்குதுன்றது மட்டும் சிசிடிவில நம்மளால பார்க்க முடியாம இருந்தது. அதனால நம்ம இங்கேயும் ஒரு சிசிடிவி எடுத்து போட்டுட்டோம். சோ ரெடி பண்ணி போட்டாச்சு. சோ இது ஓப்பனா இருக்கே, நிறைய பேர் கேக்குறீங்க. பெரிய வீடு கட்டும் போது இது காம்பவுண்ட் போட்டுருங்கன்னு. அவ்வளோ ஹைட்டுக்கு காம்பவுண்ட் போட்டுருவோம் நம்ம, சரிங்களா? பெரிய வீடு கட்டி முடிச்ச உடனே காம்பவுண்ட் போட்டு க்ளோஸ் பண்ணிடுவோம். இப்போதைக்கு ஓப்பனா இருக்கட்டும், ஏரியா இருக்கட்டும், ஃபார்ம் ஹவுஸ்க்கு ஏற்ற மாதிரி ஓப்பனா இருக்கட்டும் அப்படின்ட்டு தான் சேஃப்டிக்கு கம்பி போட்டிருக்கோம். அந்த பக்கம் பள்ளம் நம்ம மேடை ஏத்தி இருக்கனால உங்களுக்கு வந்து இது ரொம்ப கிட்டக்கே காம்பவுண்ட் இருக்கேன்ற மாதிரி தெரியும். ஏன்னா நம்ம உள்ள ஹைட் ஏத்தி இருக்கோம். அங்க எட்டி பாத்தீங்கன்னா பூமி வந்து கீழே தான் இருக்கு. இது வந்து 7 அடி. இந்த காம்பவுண்டே 7 அடி. ஆனா நமக்கு பார்த்தா இங்க 3 அடி தான் தெரியும். 4 அடி உள்ள இருக்கு. ஏன்னா நாங்க 4 அடி மண்ணு வந்து ஏத்தி இருக்கோம். வெளில பாத்தீங்கன்னா 7 அடிக்கு கீழே தான் அந்த பூமி வந்து இருக்கு. அங்க வந்து ஏறணும்னா அந்த 7 அடியை தாண்டி இந்த கம்பி எல்லாம் தாண்டி சேர்த்து இந்த சிசிடிவி எல்லாம் தாண்டி யாரும் வரப்போறது இல்ல. கம்பி இங்க இருந்து 10 அடியோ 12 அடியோ கேட்டு போட்டு மேல அவ்வளவு ஹைட்டுக்கு போட்டு இங்க இருந்து. சோ இப்போதைக்கு அது சேஃப் தான். எங்களுக்கு அந்த சேஃப்டி தேவைப்படும் போது இந்த வீட்டுக்கு வரும்பொழுது அந்த காம்பவுண்ட் நம்ம பெருசா போட்டுக்கலாம். அது வரைக்கும் அந்த செலவுலாம் இல்ல, வீட்டு செலவு. அதுவே நாங்க நிறுத்தி கொஞ்சம் கொஞ்சமா, அதான் சொன்னேன் இல்லையா, 2 இயர்ஸ் 3 இயர்ஸ் எடுத்துக்குவோம். ஹியூஜ் பட்ஜெட் எங்களுக்கு. அதுதான் இந்த வீட்டுக்கு வந்ததுக்கு அப்புறம் நான் உங்களுக்கு முக்கியமா ஒரு விஷயம் சொல்ல நினைச்சேன். என்ன அப்படின்னு பாத்தீங்கன்னா, நம்ம தோட்டத்துல வந்து மொட்டைக்கடி அப்படின்னு இருக்குன்னு சொன்னீங்கல்ல, குளிக்க கூட இல்லைங்க, வாக்கிங் போன முகத்தோட வேர்க்க இதெல்லாம் பெருக்கி தள்ளி தோட்டத்துல எல்லாம் வேலை பார்த்து. ஐயோ இங்க பூச்சி பத்தி எவ்வளவு பூச்சி இருந்தது. லைட் போட்டு வச்சிருக்கோம் இல்லையா, நம்ம நைட் பூச்சி வந்து நிறைய பூச்சி இது சாப்பிடுற பூச்சின்னு ஏதோ சொன்னாங்களே, அது என்ன, ஈசல். சாப்பிடுற ஈசல். அது யாரோ சாப்பிடுவாங்களா? அதாவது ஈசல் சாப்பிடுவீங்களா அப்படின்னு கேட்டேன். ஆமா சாப்பிடுவோம், சூப்பரா இருக்கும், வறுத்து சாப்பிடலாம் அப்படிலாம் சொன்னாங்க. நாங்க எடுத்துக்கிறோம் அப்படின்னு எடுத்தாங்க. அதெல்லாம் எடுத்து கையில எடுத்துக்கிட்டு மீதி எல்லாம் நான் ஃபுல்லா கிளீன் பண்ணேன். அப்படியே எப்படி தெரியுமா இருக்குங்களா, விவசாயி எல்லாம் அப்படியே வேர்வை சிந்தி போய் எப்படி வேலை செய்யறாங்கன்னு இந்த கொஞ்சம் வேலை செய்யும் போது அவங்களுக்கு எல்லாம் எவ்வளவு கஷ்டம் அப்படின்னு எனக்கு தெரிஞ்சது. தோட்டமும் அழகா இருக்கு. அப்படி நீங்க பின்னாடி போங்க. இங்க வந்து பாத்தீங்கன்னா இந்த சைடும் கிராஸ் வந்து நம்ம ஃபுல்லா ட்ரிம் பண்ணிருந்தோம்ல, மொட்டைக்கடின்னு இருந்துச்சுல்ல, இப்ப பாருங்க அழகா வளர்ந்துருக்கு, சூப்பரா வளர்ந்துருக்கு. இந்த ஓரத்துல மட்டும், இந்த ஓரத்துலயும் பாத்தீங்கன்னா ஒரு 2 to 4 ஃபீட்டுக்கு வந்து பாத்தீங்கன்னா புல்லு வந்து அடர்த்தியா இல்ல. ஏன்னா நிழல்லையே இருக்கான், வெயில் நல்லா இருக்கணுமா. வெயில் இருக்க இடம் ஃப்ரண்ட்ல எல்லாம் பாத்தீங்கன்னா சூப்பரா இருக்கு. இந்த இடம் ஒரு 4 ஃபீட், இங்க ஒரு 4 ஃபீட் மட்டும் பாத்தீங்கன்னா மொட்டைக்கடின்னு தான் இருக்கு.
கோலமாவு எழுதணும் ஜி லிஸ்ட்ல. நாங்க வந்து இங்க வீக்கெண்ட் ஃபுல்லா இங்கதான் தங்க போறோம். என்னென்ன மளிகை ஜாமான் இருக்குன்னு பாத்துட்டோம். ஃபுல்லா கிளீன் பண்ணி வச்சாச்சு. வீட்டுக்குள்ளர பெருக்கி தொடச்சி கிளீன் பண்றது மட்டும் பண்ணணும். மத்த ஷெல்ஃப் எல்லாம் நாங்க கிளீன் பண்ணி வச்சுட்டோம். இந்த மரமும் காயுது ஜி, தண்ணி ஊத்தணும் இதுக்கும். ஓகேங்களா, பண்ணிடலாம் வாங்க. அதுக்கு அடுத்தது இங்க வந்து இது என்ன சொல்லுவாங்க, கிளைகள்லாம் வளர்ந்துருக்கு. இந்த பெரிய களை கிளை அதெல்லாம் எடுத்து விடணும். களை அதெல்லாம் எடுத்து விடணும். இது வந்து பாத்தீங்கன்னா இப்படி பூக்கும் நான் நினைச்சு பாக்கலங்க. நம்ம அபார்ட்மெண்ட்ல பூக்குற மாதிரி பெருசு பெருசா, அதோட சூப்பரா பூத்துருக்குது. என்னையா இது இப்படி இருக்கு? நான் இந்த மாதிரி குட்டி குட்டி பூ பூக்கும்னு நினைச்சேன். இது இல்ல, இந்த பூ மொட்டு பாருங்க எவ்வளவு பெருசு இருக்கு. அதை விட உங்களுக்கு ஒண்ணு காட்டட்டா? என்ன தெரியுங்களா எங்க, ரொம்ப பண்றேன்னு நினைக்காதீங்க. சத்தியமா எனக்கு இதெல்லாம் ட்ரீம்ங்க. ஏன்னா சின்ன வீடா நாங்க அம்பத்தூர்ல ஓன் ஹவுஸ்ல இருக்கும் போது மொட்டை மாடியிலேயே ஷர்வன் பாத்தீங்கன்னா அப்ப என்ன 3 வயசோ 4 வயசோ, அப்ப வந்து வீடியோல சொல்லியிருப்பான் கத்திரிக்காய் பழம் கத்திரிக்காய் பழம் அப்படின்னு சொல்லி, கத்திரிக்காவே வாயில வராது, கத்திரிக்காய் பழம் அப்படின்னு இருப்பான். தண்ணி ஊத்துவான், ஆசைப்பட்டு தண்ணி. ஆமா, செடியெல்லாம் அவ்வளவு சந்தோஷப்பட்டான். அந்த கத்திரிக்காய் எல்லாம் வளர்த்தோம். ஆனா ரொம்ப எல்லாம் வளர்க்க முடியல எங்களால. ஏன்னா அபார்ட்மெண்ட்னால வெயில் மழையில எங்களால பாத்துக்க முடியல. இந்த மாதிரி தோட்டம் இருக்கணும்னு எத்தனை வருஷம் ஆசை தெரியுங்களா? எத்தனை வருஷம் கழிச்சு அது நிறைவேறி இருக்கா. அப்ப அந்த சைல்டிஷ்னஸ் இருக்கும், அது திமிர் எல்லாம் கிடையாது, அது ஒரு ஹாப்பினஸ். சரிங்களா? சோ அப்படியே வந்தீங்கன்னா இங்க அப்படியே இட்லி புள்ளம் காட்டுங்க நீங்க. இங்க மல்லிகைப்பூ வந்து பாருங்க, செடி எவ்வளோன்னு இருக்கு. ஆனா மல்லிகைப்பூ வந்து பாருங்க, கத்திரிக்காவை காட்டுறேன். இங்க பாரு, ஏன்னா பூ மட்டும் தான் இருக்கு. ஆமா, அங்க பாருங்க பூ மட்டும் தான் இருக்கு. ஆமா, அங்க செம்பருத்தி பூவை பாருங்க, செம்பருத்தி அழகா வளர்ந்துருச்சு. இங்க பாருங்க இதெல்லாம் பூத்து இருக்கு செம்பருத்தி. ஆனா என்ன எடுத்து காஞ்சு போயிடுது. அங்கேயும் 2 செம்பருத்தி பூத்து இருக்கு, அது காஞ்சிடுது. உச்சி வெயில்ல செவன்னு சான்ஸே இல்ல, நல்லா செவன்னு இருக்கு. இது நல்ல மரமாவே நம்ம நல்லா வெட்டி விட்டு வளர்த்தோம்னா சூப்பரா மரமாவே வளரும். வளர போகுது அது. ஆமா. இது ஃபுல்லா என்னது சப்போட்டா பாருங்க எவ்வளவு பூ காய் எல்லாம் நிறைய வச்சிருக்கு. காய் இங்க பாருங்க, இது உள்ள சப்போட்டா அங்க இருக்கு பாரு. எங்க என் கண்ணுக்கு தெரியல. பாரு, என்னடா நீ இப்படி சொல்லிட்டீங்க பாருடா சப்போட்டாவை. ஆமா, என்ன கொத்தா இருக்குது. அங்க பாரு, எங்க பின்னாடி ஃபுல்லா வளர்ந்துருச்சு ஜி. மழை பெய்யுதுல்ல ஜி, கொத்தா இருக்கு. கொத்தா காய்த்து விட்டு. ஆனா எறும்பு வருது, கட்டை எறும்பு இருக்குல்ல, இங்க பாருங்க பெருசா போகுது. இங்க பாருங்க போயிட்டு இருக்கான் பாருங்க. எல்லாத்துலயும் கட்டை எறும்பு இருக்கான். மருந்துக்கு மட்டும் என்னன்னு சொல்லுங்க, எல்லாத்துலயும் பூத்து ஏற்கனவே தோட்டம் வச்சிருங்க. ஆமா, எறும்பு கட்டை எறும்பு எல்லாம் பெரிய எறும்பு. இங்க பாரு காய், இங்க இருக்க பாருடா. இங்க பாரு, தவளக்காய் ஓடிக்கிட்டு இருக்கு ஜி. நான் அதை மிதிச்சிட கூடாதுன்னு பாக்குறேன். தவக்கலாவா? இங்க இருக்கு தவக்கலாவா? அது கூட தவக்கலான்ற என்ன, தவக்கலை அதுக்குள்ள காணும். இங்க பாருங்க செடியே இல்ல, எல்லா செடியும் பூச்சி வச்சிருக்கு. சொல்லுங்க இப்ப சொல்லுங்க. கத்திரிக்கால செடி ஃபுல்லா பூச்சி கடிச்சு வச்சிருக்கு. பூச்சி கடிச்சிருச்சு. ஆனா கத்திரிக்காவா காய்ச்சி தொங்கிக்கிட்டு இருக்கு. இதுல ஒரு பட்டாம்பூச்சி வேற டிஸ்டர்ப் பண்ணுது. வந்து பறிச்சிடலாமா? நாளைக்கு பறிச்சுக்கலாம். வந்து இங்க சமைக்கும் போது பறிச்சுக்கலாம்டா. நாளைக்கு ஃப்ரெஷ்ஷா பறிச்சுக்கலாம். என்ன கூடாதுன்னு சொல்லுவாங்களா? என்ன இத்தனை கத்திரிக்காய் கிடக்கு? இந்த கத்திரிக்காவெல்லாம் பறிச்சுட்டு பூ இல்லாத எடுத்து இந்த பூச்சிக்கு என்னங்க பண்றது? எங்க தயவு செய்துங்க, இந்த எறும்புக்கு நாங்க என்ன பண்ணணும், இந்த பூச்சிக்கு நாங்க என்ன பண்ணணும்னு சொல்லுங்க. தெரியல. அப்புறம் புதுசா துளுத்து வந்த இலெல்லாம் இருக்கு, ஆனா அந்த டிப்லாம் காஞ்சி போகுது. அது ஏன்னு தெரியல. எறும்பு நிறைய இருக்குதான், கட்டெரும்பு தான் நிறைய இருக்கு. இந்த கருவேப்பிலை என்னன்னு தெரியல. இதுலயும் காய்ச்சி இருக்கு பாரு கத்திரிக்காய். அங்க பாரு கொத்தா இருக்கு, கொத்தா இருக்கு. இங்க பாருங்க பெரிய பூல இருக்கு. அந்த குட்டி கத்திரிக்காய் தான் வேணும், நீளமான கத்திரிக்காய் வேணாம், குண்டு கத்திரிக்காய் வேணாம். இந்த எண்ணெய் கத்திரிக்காய் குழம்புக்கு பிஞ்சா குட்டியா ரவுண்டா போடுவோம்ல, அது. என்னப்பா இங்க கொத்து அங்க கொத்து, இந்த பக்கம் கொத்து எல்லாத்துலயும் வந்திருக்கு. ஏன் கண்ணே பட்டுரும் போலச்சே. இந்த மாமரத்துல பூச்சி வந்துருச்சுப்பா. இதுலதான் பூச்சி வந்திருக்கா? எறும்பு தான், கட்டெரும்பு தான். எறும்பு இது பாரு. இதுக்கு என்ன பண்ணணும் எனக்கு தெரியலையே. அவர்கிட்ட கேக்குறேன். இதுலயும் கேட்கலாம். இங்க பாரு, இந்த இதெல்லாம் வளர்ந்துருச்சு பாரு. இங்க பாருங்க லெமன் வந்துகிட்டே இருக்கு. இருங்க எங்க இந்த செம்பருத்தியே சூப்பரா வளர்ந்துருக்கு. இந்த செம்பருத்தி நல்லா பூத்து இருக்கு. இதோ நிறைய இருக்கு, சுத்தி இருக்கு நிறைய. நல்லா வளர்ந்துருச்சு. இதோ லெமன் எங்க ஒரு லெமன். இதோ ஒரு லெமன். ஓ, லெமன் நல்லா வச்சிருச்சு. நிறைய சுத்தி இருக்கு. மருதாணி குட்டி செடியா வச்சோம். இருக்கிறதுலே குட்டியான செடியா வாங்கிட்டு வந்து மருதாணி. ஜி என்ன இவ்வளவு சின்ன மருதாணி வாங்கிட்டு வந்துக்கிற, எப்படி வளருது அப்படின்னாப்புல. வச்சா வளரும்டான்னு. நல்லா பெருசா வளருவாங்க அப்படின்னாங்க. எல்லாமே குட்டியா தாங்க இருக்குன்னாங்க. அது என்ன தெரியுங்களா, அந்த கருப்பு கலர் கவர்ல விற்பாங்களே சின்னதா, அந்த மாதிரி வித்தது மருதாணி வாங்கிட்டு வந்தது நம்ம. இது என்னங்கன்னா சூப்பரா வளரும், எடுத்துட்டு போங்க அப்படின்னாங்க. இதுவும் சப்போட்டா தானே? சப்போட்டா வளர்ந்துருக்கு. இங்க இருக்கு. அங்க எறும்ப கிளியர் பண்ணியே ஆகணும் ஜி நம்ம எப்படியாவது. சப்போட்டா பாரு
இருக்கு, அங்கேயும் நல்லா வளர்ந்துருச்சு. இதெல்லாம் கொஞ்சம் இந்த பக்கம் சாச்சு நம்ம வீட்டுக்குள்ள வளர்ற மாதிரி திருப்பி விடணும். கட்டி விட்டுறலாம். வெளியில போக கூடாது, அடுத்த காம்பவுண்டுக்கு போக கூடாது. இங்க இருந்து பார்த்தா எவ்வளவு அழகா தெரியுமா இருக்கு தோட்டம். தோட்டம் சூப்பரா இருக்குல்ல? சூப்பரா இருக்கு. நம்ம வீடே பாருங்க, இந்த இடத்துல பெயிண்ட் அடிக்காம பாருங்களேன், அது மட்டும் திருஷ்டி மாதிரி இருக்குது. இந்த சைடு மேலையா? ஆமா, அதை அடிச்சுட்டு சொல்றேன். இங்க பாருடா மல்லி. இது முல்லை, இது மல்லி இல்ல, ஹைட் வளர்ந்துருச்சு. இது வளர்ந்த உடனே இதுக்கு பந்தல் போடணும்னு சொன்னாங்க. அதான் பாத்துக்கலாம். அரளி பாருங்க, அங்க அரளி இதுமே குட்டி, ரொம்ப குட்டியா வச்சதுதான். ஆமா, அரளி எல்லாம் குட்டி குட்டியா வச்சிருந்தோம். இந்த முல்லை பூச்செடி சைஸுக்கு தான் இருந்தது. மூஞ்சில வந்து ஒரு எறும்பு மாதிரி ஏதோ ஒரு பூச்சி பறந்து நானும் தட்டி தட்டி விடுறேன், மூஞ்சிக்கிட்டே வந்து எல்லா அரளியும் நல்லா வளர்ந்துருச்சு. இங்க இட்லி எல்லாமே நல்லா வளர்ந்துருக்கு இங்க இருந்து பாக்கும்போது. போன லாங் வீடியோலயே, அதுக்கு முன்னாடி லாங் வீடியோல வந்து என் மாமனார் மாமியார் வந்திருந்தாங்கல்ல, அப்ப பலாக்காய் வந்து உங்க கையால வேங்கப்பான்னு சொல்லியிருந்தேன்ல, அது முளைச்சிச்சான்னு கேட்டாங்க. பல வாரங்கள் ஆயிடுச்சு, அது முளைக்கவே இல்லை. நாங்க ஊருக்கும் போயிட்டு கெடாவா வெட்டிட்டு 3 வாரம் ரொம்ப நாள் ஆயிடுச்சுன்னு நினைக்கிறேன். கெடா வெட்டுக்கு முன்னாடி கெடா வெட்டே 2 வாரம் ஆயிடுச்சு. 1 மாசத்துக்கு மேல வச்சு கொஞ்சம் கூட துளுத்து வரவே இல்லை. இன்னுமா வரல நான் ரொம்ப ஃபீல் பண்ணாரு. நான் வந்து சொன்னேன், அவர் ஊர்ல தொட்டில போட்டாராம். ஈஸியா தொட்டில போட்டா அதுலயே வந்துருச்சுடா, இவ்வளவு பெரிய தொட்டில போட்டு ஏன் வரல அப்படின்னாரு. ஒருவேளை தூக்கி வெயில்ல வைக்கணுமா? இல்ல கரெக்டா இருக்கு. நான் என்ன தெரியுமா சொன்னேன், இல்லப்பா 8 வாரம் ஆகும்னு போட்டிருக்குப்பா விதையா. இங்க பாருங்க, ஐயோ இதுல மரவட்டை இருக்கு ஜி. மரவட்டை இருந்தா அதெல்லாம் செடிக்கு நல்லது இருக்கு. இந்த மரவட்டை கருப்பு கலர் இருக்கட்டுமா? நல்லதுதான். இது ஒரு பலா மரம். இதோ இது ஒண்ணு வெள்ள லைட்டா எட்டி பாக்குது பாருங்க, தெரியுதா ஜி? வந்திருக்கு. கொட்டையில இருந்து அந்த தோளத்தை இது பண்ணிட்டு வரதுக்கு நேரம் அது பேர் முளை விட்டு வரும்னு சொல்லுவாங்கல்ல, அது மாதிரி முளைச்சு வந்து இருக்கு. ஐயோ ஜி, இங்க செருப்பு சிவப்பு இருந்து கால. ஐயோ கால இது ஒதரு. ஐயோ ஒதரு. செப்பல் எடு செருப்புக்குள்ள இருக்கு. செப்பல் எடு, செப்பலை கழட்டு போடு. சரி ஓகே, விடுங்க. சரி, தோட்டனால எறும்பெல்லாம் இருக்கும்டா, நீ பாத்து வாடா. அது என்ன பண்ணோம், நம்ம இன்னும் ஃபுல்லா தோட்டம் எல்லாம் செட் பண்ணதுக்கு அப்புறம் இந்த நடப்பாதை எடுத்து நடப்பாதை கல்லு போடணும். சரி இங்க பாருங்க, இதுல 3 வந்திருக்கா, இதுல பாருங்க 1 2 3. இது நல்லா வளர்ந்துருச்சு. நல்லா வளர்ந்துருக்கு. என் மாமனார் இதை பார்த்தா ரொம்ப வந்திருக்கு. மொத்தம் 8 போட்டோம். ஆமா, கிட்டத்தட்ட 8ல 6 வளர்ந்துருச்சு. 8ல 6 வந்துருச்சு. என் மாமனார் ரொம்ப சந்தோஷப்படுவாரு, அப்பா வளர்ந்துருச்சு. இந்த செம்பருத்தி சூப்பரா வளர்ந்துருக்கு. ஆமா, அப்புறம் இங்க லெமன் கட்டு, இங்க லெமன் நிறைய வளர்ந்துருந்துச்சு. லெமன் வந்து பூ, இது லெமனே காய் காய்ச்சிருந்தது நிறைய. இதோ எங்க நான் பார்த்தேன், அங்க ஒண்ணு இருக்கா, உள்ள 1. இங்க பாருங்க, அங்க இருக்கா. இதோ 1 2 3 தெரியல. இதோ சரியா, இங்க வாங்க, என் பக்கம் வாங்க. தெரியுதா? இதோ இருக்கு, இங்க நேரா இல்ல வீடியோல தெரியுதான்னு தெரியல. இங்க நிறைய இருக்கு. இங்க கீழே பாருங்க, கீழே இருக்கு 2 3 நிறைய இருக்கு. தண்ணி நிறைய விடணும். அதுக்கப்புறம் முக்கியமானதுவா இன்னொன்னு காட்டணும் ஜி. இந்த 2 கனகாமரம் மரத்துல 1 மட்டுமே பூத்துட்டு இருக்கு, இன்னொன்னு ஏன் தெரியுமா பூக்கல? இதோட நிழல் மறைச்சிட்டு இருக்கு. இதை இழுத்து பிடிச்சு கட்டணும் ஜி. கட்டிடலாம். அதுக்கு அடுத்து முக்கியமான இன்னொன்னு என்னன்னா, இங்க டேப் எல்லாம் பாருங்க, நாங்க துணி போட்டு கட்டி வச்சிருக்கோம். எதுக்கு? ஏன்னா போன வாட்டி டேங்க்ல தண்ணி போட்டு வச்சுட்டு போனவங்க வந்து பார்த்தா தண்ணி டேங்க் இல்ல. என்னன்னு பார்த்தா குரங்கு வந்து தண்ணி குடிச்சிட்டு மொத்த டேப்பையும் திறந்து விட்டு மொத்த டேங்க் தண்ணியும் கீழே போய் கிடந்தது. அந்த மாதிரி வேஸ்ட் பண்ணிடுது. இது ஸ்டார் ஃப்ரூட் தானே? ஆப்பிள், வாட்டர் ஆப்பிள். நல்ல மரமா இருக்கு. வருடா, இதுலயும் பூ வச்சிருக்கு. இதுலயும் பூ வச்சிருக்கு வரும். இது என்ன சாத்துக்குடியா? சாத்துக்குடி ஏதோ ஒண்ணு ஏதாவது காய்ச்சி வந்தாதான் என்னன்னு தெரியும். இங்க பாருங்க, என் மாமனார் ஊர்ல இருந்து கொண்டு வந்த வாழை மரம் 6 எடுத்துட்டு வந்தாரா 8 எடுத்துட்டு வந்தாரா? 6 எடுத்து 8 பண்ருட்டில இருந்து வந்ததான். இதுவும் பண்ருட்டில இருந்து வந்த வாழைக்கண்ணு சின்னதா வச்சோங்க, இலை இப்படி சின்னதா வருது, குரங்கு பிச்சு போட்டுருது. குரங்கு வந்து கடிச்சு போட்டு போயிடுது. அடுத்து வளருது, பிச்சு போட்டுருது. சரி எப்படியாவது முள்ளு வச்சிடணும், இன்னைக்கு பாத்துட்டு போலாம், முள்ளு எடுத்துட்டு வந்து சுத்தி வச்சிடலாம். கடைசியில பாத்தீங்கன்னா குரங்கே டயர்ட் ஆயிடுச்சு போல, பிச்சு போட்டு. இங்க பாருங்க அழகா இதுல இருந்து வந்திருக்கா வாழைக்கண்ணு. இங்க வாழைக்கண்ணு வச்சிருக்கோமா? இது முள்ளாஜி, இது முள்ளு புடிங்கி போட்டுருணும் ஜி. நல்லது, கருவேல முள்ளு சொல்லுவாங்கல்ல, அதுதான். ஆமா, வாழை மரமும் கொஞ்சம் வளர்ந்துருக்குல்ல, வளர்த்தி தெரியுது இல்ல? வாழை மரம், தென்னை மரமா? தென்னை மரம் நல்லா வளர்ந்துருக்கு, தெரியுதா இல்லையா? சூப்பரா வளர்ந்துருக்கு. குபேர மூலையில தான் படிக்கட்டு போட்டிருக்கோம். இப்படியே மாடி ஏறிடுவோம். நாங்க இங்க வாழைக்கண்ணு வச்சிருக்கோம்னா பின்னாடி வச்சிருக்கிறோம். இங்க பாருங்க வளர்ந்துட்டான் அழகா. அழகா வளர்ந்துருக்கான். என் மாமனார் கிட்ட நாங்க ரொம்ப கஷ்டப்பட்டு வேணும்னு கேட்டு அவரும் கஷ்டப்பட்டு வாங்கிட்டு வந்தாரு. அவர் பிறந்த நாளுக்கு போயிருந்தோம்ல, அப்ப சொன்னாரு இன்னும் வரலையாப்பாரு, வாழைக்கண்ணு புடிங்கிறது பண்ணனா. ஐயோ ஏதாவது உனக்கு கட்டுப்பா அப்படின்னாரு. இதுல போடுற மாதிரி பண்ண சொன்னாரு. இதுல போடுவாங்க. நாங்களே நினைச்சு பாக்கல. மங்கீஸ்க்கு வந்து தேங்க்யூ வச்சிருக்கீங்கடா. இங்க ஒரு 3, இங்க 1, அங்க ஒரு 3 வளர்ந்துருச்சு அழகா.
மொத்தம் 6 வளர்ந்துருச்சு. இங்க பாருங்க, இந்த பைப்பையும் கட்டி வச்சிருக்கோம். எல்லாரும் தண்ணி குடிச்சா பரவாயில்ல, அதுக்காக என்ன பண்ணிருக்கேன், மேல ஒரு இது ஃபுல்லா தண்ணி வச்சிருக்கேன். எதுல? ஒரு மாதிரி பெயிண்ட் டப்பா ஃபுல்லா தண்ணி பிடிச்சி வச்சிருக்கேன். இந்த பெயிண்ட் டப்பாவும் குடிச்சிட்டு போயிட்டு அங்க தண்ணியை பிடிச்சி வச்சிருக்கோம். இங்க வச்சிடலாம், என்ன நீ குடிச்சுக்கோ. ஆனா வந்து திறந்து விட்டு மொத்த தண்ணி காலி பண்ணிட்டு போவா. மங்கீஸ்க்கு சொல்லுவாங்களே, ஏன் குரங்கு சேஷ்டை பண்ணாத சொல்லுவாங்க. இருந்தா கூட அது இல்லாததை எடுத்து ஏதாவது நோண்டி வச்சுட்டு போறதுதான் வேலை. அதுங்களுக்கு தெரியாது இல்ல. மனுஷா மாதிரி எல்லாத்தையும் ஆக்சஸ் பண்ணுதுங்க. வேலை செய்யறதெல்லாம் மனுஷா மாதிரியே பாட்டில திறந்து குடிக்குதுங்க, டேப்பை திறந்து குடிக்குதுங்க. ஆனா மனுஷா மாதிரி யோசிக்க தெரியல. திருப்பி அதை க்ளோஸ் பண்ணணும், தண்ணியை சேவ் பண்ணணும் அப்படின்றதுலாம் அதுங்களுக்கு தெரியாது இல்ல. பாவம். சரி வாங்க. எப்பா இங்க பாருங்க, ஒரு நிமிஷம் இங்க பாருங்க. இப்போ எனக்கு பில்டிங் வந்து ரொம்ப கிட்டக்கே இருக்குல்ல, இப்படி இருக்குல்ல, இது பாருங்க, இதுதான் பேஸ்மெண்ட். இது வரைக்கும் என் பேஸ்மெண்ட் இங்க தானே வருது. இங்க நாங்க ஹைட் ஏத்திருக்கோம். அதுதான் காம்பவுண்ட் பார்க்கும்போது உங்களுக்கு சின்னதா தெரியுது உள் சைடு. ஓகேங்களா? நீங்க முதல் மாடியில இருந்து பார்க்கும்போது பால்கனி சின்னதா இருக்க மாதிரி பார்க்கும் தெரியும். ரோட்ல இருந்து பார்க்கும்போது அது முதல் மாடி அந்த மாதிரிதான். பேஸ்மெண்ட் இங்க இருக்கு, இங்கேயும் மண் ஏத்திருக்கோம். ஃப்ரண்ட்ல போய் பார்த்தா பேஸ்மெண்ட் எனக்கு தலைக்கு இருக்கு, மேல இருக்கும். ஆமா, சரிங்களா? ஏன்னா நாங்க அங்க வந்து 3 அடி, இங்க 4 அடி, இங்க 5 அடி அந்த மாதிரி ஏத்திக்கிட்டே வந்திருக்கோம். குபேர மூலை வந்து நல்லா மேல பெருசா இருக்கட்டும் அப்படின்னு சொல்லி ஏத்திருக்கோம். தண்ணி வந்து இப்படி வெளில போகணும், இப்படி வீட்டுக்குள்ள தேங்கி நிக்க கூடாதுன்னு. சோ அதனாலதான் நேர்ல வந்தீங்கன்னா பார்த்துதான் எல்லாம் கட்டியிருக்கோம். 1 நாள் 2 நாள் கனவு இல்ல. நான் சொன்னேன்ல, லட்சக்கணக்கான வீடியோஸ் பார்த்துருப்பேன், பார்த்து கட்டினது. நம்ம வயநாடு எல்லாம் போகும்போது நைட் ஆயிடுச்சுன்னா அந்த அந்த ஃபாரஸ்ட் அங்கெல்லாம் நடப்போம்ல நம்ம, அப்போ ஒரு மாதிரி பூச்சி கத்துற சத்தம் கேட்கலாம். அது கேக்குது, அவ்வளோ பூச்சி இருக்கு. இங்க வந்தோம்னா 6 மணிக்கெல்லாம், ஆடி மாசம் இந்த பூச்சிங்க எல்லாம் நிறைய வரும். எறும்பு, ஈ, பூச்சி எல்லாம் வருது. சீசனே அதுக்கான சீசன் தான். ஆமா. சோ நம்ம இப்ப என்ன பண்ண போறோம்னா, இங்க வந்ததுக்கு அப்புறம் நாங்க 6 மணிக்கெல்லாம் உள்ள படுத்து தூங்கிட போறோம். இருட்டினதுக்கு அப்புறம் வெளில வர போறது இல்ல. கதவை திறந்தா வெளிச்சத்துக்கு மொத்தமா உள்ள வந்து பொச்சுன்னு பூச்சி வரும் போல இருக்கு. டின்னர் சீக்கிரமா செஞ்சுட்டு சாப்பிட்டுக்கிட்டு படுத்துட போறோம். விடிய காலைல 5 மணி 4:30 மணிக்கு எந்திரிச்சு வெளில வந்து உங்களுக்கு நான் வெளில எப்படி இருக்கு சூரியனை காட்டுறது, இந்த படிமேலாம் ஏறி நின்று எல்லாம் உங்களுக்கு காமிக்கிறேன். அடுத்த வீடியோல அதெல்லாம் நீங்க பாப்பீங்க. இங்க ஸ்டே பண்ணி இங்க சமைச்சு இங்க சாப்பிட போறோம். ஒரு 3 நாள் இங்க இருந்து எக்ஸ்ப்ளோர் பண்ண போறோம். ஒரு நாள் இங்க இருந்து ஷர்வினை ஸ்கூலுக்கு அனுப்பலாம்னு நான் பிளான் பண்ணிருக்கேன். செட் ஆயிடுச்சுன்னா மொத்த யூனிஃபார்ம்ஸ், ஸ்கூல் நீட்ஸ் எல்லாம் எடுத்துட்டு வந்து இங்க வச்சு இங்க இருந்து அனுப்பலாமான்னு யோசிக்கிறேன். எக்ஸ்ப்ளோர் பண்ணலாம் அப்படின்னு யோசிக்கிறேன். பார்க்கலாம். இவ்வளவுதான், குட்டி வீடியோ தான். இந்த தோட்டத்தை உங்களுக்கு காட்டணும்னு நினைச்சேன். இவ்வளவு நேரம் இந்த வீடியோ பார்த்து ரசிச்சமைக்கு நன்றிகள். எனக்கு என்னவோ தெரியலங்க, அந்த வீடு நம்ம இப்போ வாடகைக்கு இருக்க வீடு அவ்வளவு லக்ஸரியான வீடு. 15வது மாடியில இருந்து மொத்த சிட்டியும் தெரியும். அவ்வளவு சூப்பரா இருக்கும். ஒரு பக்கம் கிரீனரி தெரியும், ஒரு பூச்சி, ஒரு பக்கம் கிரீனரியா இருக்கும், ஒரு பக்கம் சிட்டியே தெரியும். அவ்வளவு நல்லா இருக்கும். ஆனா இப்படி வெளியில வந்து இந்த கிரீன் கிராஸ்ல, இந்த ஊஞ்சல்ல இந்த வேர்த்துக்கிட்டே இருந்தா கூட அது ஒரு எனக்கு மனசுக்கு அவ்வளோ சந்தோஷம். அது ஏன்னு எனக்கு சொல்ல தெரியல. ஹாப்பியா இருக்கு. தேங்க்யூ ஸோ மச் ஃபார் வாட்சிங் ஃப்ரெண்ட்ஸ். அடுத்தடுத்து இந்த இடத்துல இருந்து நான் என்னென்னலாம் செய்ய போறேன்றதெல்லாம் உங்களுக்கு காமிக்கிறேன். உங்களுக்கு ரொம்ப இன்ட்ரெஸ்டிங்கா இருக்கும். நம்ம சேனல்ல இருந்து ஒரு வித்தியாசமான vlog-ஆ இருக்கும். டேக் கேர், டாடா, பாய்.